தான் கொண்ட கொள்கைக்காக, தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக, தான் கண்ட கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னை நம்பி வந்தவர்கள் ஏமாந்து விடக்கூடாது, அவர்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக இப்படி பல கட்டங்களாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக, யாரிடமும் குதிரை பேரம் செய்யாது, யார் முதுகிலும் குதிரை சேவை செய்யாது, தன்னுடைய லட்சியங்களுக்காகவே தன் வாழ்நாளை தியாகம் செய்து தன் மக்களுக்காக, தன்னை நம்பி வந்தவர்களுக்காக அவ்வளவு உழைக்கின்ற ஒரு கொடும் சிறுத்தையாக, ஒரு கடும் சிறுத்தையாக வாழ்ந்து வர்றவர் தான் நம்ம அண்ணன். நம்ம அண்ணன் யாருக்கிட்டையும் கொஞ்சி கொலாவ மாட்டாரு. தன்னுடைய கோட்பாட்டுக்கு எதிரி, தன்னுடைய லட்சியத்துக்கு எதிரி, தன்னுடைய கனவுக்கு எதிரி, இப்படி யாரையாவது அவர் தீர்மானிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க கூட எந்த காலத்திலையும் தொடர்பு கிடையாது, எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டாரு. அப்பேற்பட்ட அப்பழுக்கற்றவர். ஆனால் நமக்கு பாடம் எடுப்பார். பாடம் எடுப்பது மற்றவர்களுக்கு, அறிவுரை சொல்வது அடுத்தவர்களுக்கு, அட்வைஸ் சொல்வது அது அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் பேசி மாற்றி மாற்றி பேசுவார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாலிமர் தொலைக்காட்சியில் அண்ணன் பேசிய பேச்சுகள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இருந்தாலும் அண்ணன் நேற்று மேடையில் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. திமுகவோடு அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சி குழாவுறாரு, திமுகவினுடைய தலைமை இதை ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாதுங்க. அனைத்துவர்களுக்கும் அசுரனின் வணக்கம். ஒரு கல்யாண நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் இயக்குனர் கௌதமனுடைய இல்ல திருமண விழாவில் ரெண்டு பேரும் கொஞ்சி கொலாவிக்கிட்டாங்க. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற, தனக்கு விசுவாசமாக இருக்கின்ற, தனக்கு வேட்டிக்குள்ள டீ ஊத்துனப்ப தொடைத்து விட்ட ஐயா வைகோ அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வைகோ அவர்களிடம் கூட பேசாமல் சீமான் அவர்களிடம் திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கொஞ்சி குழாவுறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு கேவலம். அவர் பாருங்க, பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னாருங்க சீமானு, அவருடைய கொஞ்சி குழாவலாமா இப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. உண்மையிலுமே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருப்பது நறுக்குன்னு ஒரு கேள்வி. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னொன்னையும் மறந்துட்டார். அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேனா சிலையை மட்டும் உடைப்பேன்னு சொல்ல, இந்த மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் திராவிட சுடுகாடுன்னு வச்சிருக்கீங்கல்ல, அந்த திராவிட சுடுகாட்டை கடப்பாறை கொண்டு பேர்த்து எடுப்பேன்னு சொன்னார். அதையும் சேர்த்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அதை மறந்துட்டார் போல இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாகிக்கிட்டே போகுது. அவருக்கு சில விடயங்களை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இப்போ அண்ணன் திருமாவளவன் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், பல்லாண்டு காலமாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து போராடி இன்னைக்கு தான் அமைச்சர் பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்படி அமைச்சர் பொறுப்பை கையில் எடுத்து கூட்டணி கட்சிகள், இந்த திமுக இதுவரை கூட்டணியில் கூட சேர்ந்துக்கிட்டு இவர்களுடைய வாக்குகளை, அண்ணன் திருமாவளவனுடைய வாக்குகளை, விசிகாவுடைய வாக்குகளை பறித்து கொண்டு ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கல. ஆனா அதுக்கு மாற்றாக இன்னைக்கு வந்த தாவேகா, அட நேத்து மலையில முளைச்ச காலாங்க, அவரு சமூக நீதி பேசுறங்கிற பேர்ல சமூக நீதியின் அடிப்படையில் அமைச்சர் பொறுப்பை அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அப்படி பேசுறாரு அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு யாரும் பேசக்கூடாது. கூட்டணிக்காக அவர் பேசுறாரு, இல்ல வைகோ அவர்களோடு ஏற்பட்ட முரண் அண்ணன் திருமாவளவனுக்கும் ஐயா வைகோ அவர்களுக்கும் அந்த வார்த்தை போர் நடந்துச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அதை ஈடு செய்வதற்காக, கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசுறாரு. அதாவது வைகோ பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கிட்ட பேசாம சீமான்ட்ட பேசினாரு அப்படின்னா இதை எப்படி டைவர்ட் பண்ற பாரு அப்படின்றதுக்காக அண்ணன் திருமாவளவன் பேசினாரு அப்படின்னு நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. அப்ப அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை எப்படித்தான் எடுத்துக்கிறது? திமுகவோடு யாரும் ஒட்டும் வைக்க கூடாது, உறவும் வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல கொஞ்சி குழாவுகின்ற அளவுக்கு திமுக சீமான் அவர்களை கடுமையாக எதிர்க்கலன்னு சொல்றாரா? இல்ல சீமான் அவர்கள் தான் திமுகவை கடுமையா எதிர்க்கலன்னு சொல்றாரா? இல்ல ஏற்கனவே திமுக ஒரு தடவை சொல்லுச்சுல்ல, நாங்க நிச்சயம் பண்ணி வச்சாங்க, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு, அப்படி கல்யாணமாகாத விரக்தியில, கல்யாணம் பண்ண முடியலங்கிற விரக்தியில வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற துன்பத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரா? இல்ல எதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா எது எப்படியோ, ஆனா திமுக தரப்புல இருந்து இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் கொஞ்சி குழாவலையா, நீங்க பேசலையா? இப்ப சமூக வலைதளங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது அண்ணன் திருமாவளவனை பார்த்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? ஏன் நீங்க பாஜகவை முழுமையான எதிரிங்கிறீங்க, கொள்கை எதிரிங்கிறீங்க, கோட்பாட்டு அளவில் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறோங்கிறீங்க. அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் தலைமை குருவாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு அப்படின்னு அண்ணன் திருமாவளவனை பார்த்து கேட்குறீங்க. ஏங்க அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணாருன்னா அவரா ஃபோன் பண்ணாரு. அவர் ஃபோன் பண்ணும்பொழுது அட்டன் பண்ணி பேச வேண்டியது மாண்பு. ஃபோன் அடிச்சு மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவர் கோச்சுக்கு வரல. இப்போ ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாருங்க. எங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பி ஃபோன் எடுக்கலன்னா
அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும். அதை வந்து அதுவும் அமித்ஷா அடித்து இவர் திருமாவளவன் எடுக்கலை, அப்புறம் நாளைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போகும்பொழுது நான் இன்னைக்கு போன் அடிச்சேன் நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு அவர் பாட்டு பக்குன்னு கேட்டுவிட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவார் எங்கள் அண்ணன் திருமாவளவன்? அதனால ஃபோன் எடுத்தார். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஜண்டா மாத்திரை அமித்ஷா அப்படின்னு. அவர் ஃபோன் அடித்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன் பிறந்த நாளுக்கு எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்லலாம்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. அப்போ அது வந்து மாண்பின் அடிப்படையில் இது பண்ணார். மற்றபடி அமித்ஷா அவர்களை எங்கேயாவது சந்திச்சாரா? எங்க பாசிச பாஜக சனாதனத்தை கையில எடுத்து அது எப்பவுமே நம்மளை தாழ்த்த நினைக்கும், நம்மளை வீழ்த்த நினைக்கும், நம்ம பொது விதியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லும், நம்ம தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும், பிரிவினையை ஏற்படுத்தும். அது எல்லாம் எங்க அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா? கேட்டா டிஆர் பாலு வந்துகிட்டு இருக்காரு, குறுக்க எக்ஸ் கால் போட்டுக்கிட்டு போய் கை கொடுக்க அமித்ஷா கிட்ட போய் அண்ணன் திருமாவளவன் போனாரு அப்படின்னு கேலி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. அமித்ஷா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, பாஜக வந்து மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நலன் வேண்டும் அப்படின்னா டிஆர் பாலு போய் எப்படி சந்திக்கிறாரோ அப்படி எங்க அண்ணன் திருமாவளவன் போய் சந்திச்சாரு. அதுக்காக அவருக்கு கொள்கை இல்ல, அவர் வந்து பாஜகவை அவரும் பாஜகவினுடைய பி டீம்ல ஒரு டீமா மாறி போயிட்டாரு அப்படின்னு திமுக வைக்கிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற எந்த இடத்துல பாஜகவோட எங்க அண்ணன் திருமாவளவன் தொடர்புல இருந்தாரு? இதே பங்காரு அடிகளார் செத்து போனாரு மேல்மருவத்தூர்ல. அவருடைய மறைவுக்கு போனப்ப செத்த வீட்டில் வாசல்ல நின்று கை குலுக்கி எல்முருகனும் அண்ணாமலையும் அண்ணன் திருமாவளவனும் கை குலுக்கி சிரிச்சு பேசிக்கிட்டாங்கன்னு மனசாட்சி இல்லாமல் எழுதுறீங்களே. ஒரு இறப்பு வீட்டுக்கு போய் யாராவது சிரிச்சு பேச முடியுமா? ஆனா பாருங்க, அண்ணன் சீமான் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கல்யாண வீட்டில் போய் சிரிக்கிறாங்க. கல்யாண வீட்டில் எப்படிங்க சிரிச்சு பேசலாம்? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளைய மாட்டிக்கிறான், பொண்ணுகிட்ட மாட்டிக்க போறான். அப்படி இருக்கும்போது அந்த துக்கத்தில் இவங்களுக்கு சிரிப்பு எப்படி வருது? ஆனா பங்காரு அலிகளார் இறப்புக்கு போய் அங்க கை குலுக்கி அண்ணன் திருமாவளவன் சிரிச்சு பேசுறாரு அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்து போடுறீங்க. உங்களுக்கு என்ன மனசாட்சி இல்லையா? எங்க அண்ணன் திருமாவளவன் என்ன உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறியா? இது பரவாயில்ல. இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, மனசாட்சியை கலட்டி ஓரமா வச்சுட்டு எதை எடுத்து பரப்புறாங்க பாருங்க. ராஜபக்சேவோட போய் கை கோர்த்ததை. இலங்கையில் போர் நடக்குது. போர் முடிந்த பிறகு இங்கிருந்து அண்ணன் திருமாவளவன், அக்கா கனிமொழி உள்ளிட்ட திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு வந்து அங்கே போறாங்க. போரினுடைய கோரம் என்ன, மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு என்ன உதவிகளை செய்திருக்கு, இதை கேட்டறிவதற்கு போறாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவரை கூப்பிடுங்க, அந்த சிறுத்தையை கூப்பிடுங்க, அந்த சிறுத்தை கையில தான் நான் கையை குலுக்குவேன் அப்படின்னு ராஜபக்சே அவர்கள் கை குலுக்கியதாக எடுத்து இவங்க காணொலியை போடுறாங்க. ராஜபக்சே என்ன தமிழ் இனத்தின் எதிரியா? ராஜபக்சே தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது தலையிட்டாரா? இல்ல ராஜபக்சே இந்திய அரசியல் ஏதாவது தலையிட்டாரா? ராஜபக்சே சாதிய பாகுபாடை தூண்டி விட்டாரா? இல்ல ராஜபக்சே வந்து இங்கே ஏற்றத்தாழ்வுகளை சனாதனத்தை கற்பிச்சாரா? இல்ல சனாதன குருவாக ராஜபக்சே இருக்கிறாரா? அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட கை கொடுக்கறதை எப்படிங்க நீங்க போடலாம்? எப்படிங்க நீங்க வந்து அதை வந்து நீங்க பேசலாம்? அது ஒரு மாண்பு. ஒரு நாட்டினுடைய அதிபரை போய் சந்திக்க போறாங்க. நம்ம இனத்தை கொண்டிருக்கலாம், தமிழ் மொழி பேசுறாங்க, தமிழ் இனத்தை சார்ந்தவங்க, அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கலாம், கர்ப்பிணி பெண்களை கொலை பண்ணியிருக்கலாம், குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கலாம், ராணுவத்தை அனுப்பி மக்களை வந்து கற்பழிப்பு செஞ்சிருக்கலாம், சித்திரவதை பண்ணியிருக்கலாம். அது வேறு. ஆனா அதுக்கு நிவாரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு தானே அவங்க பார்க்க போறாங்க. அந்த ராஜபக்சே கூட போய் எடுத்த படத்தை எடுத்து நீங்க மாண்பு காட்டலையா, நீங்க கை கொடுக்கலையா, நீங்கள் கொஞ்சி கொலாவலையான்னு கேட்குறீங்க. அவங்க கூட கொஞ்சி கொலாவனாரா? காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசினாரு. என் இனத்தை கொண்ட காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. எங்கேயாவது காங்கிரஸோட கூண்டி கொலாவி பார்த்துருக்கீங்களா அண்ணன் திருமாவளவனை? கேட்டா தூக்கிட்டு வருவீங்க. சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு அண்ணன் திருமாவளவன் கை கோர்த்து அப்படி நிற்கிறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டணி கட்சி திமுகவை வலுப்படுத்துவதற்கு அப்படி நிற்கிறாரு, கொஞ்சி குலாவுறாரு அப்படின்ற கேள்வியை தமிழ் தேசியவாதிகள் வைக்கிறீங்க. காங்கிரஸோடு ஏன் கூட்டணிக்கு போனோம்? பாரதிய ஜனதாங்கிற கட்சியை எதிர்ப்பதற்காகத்தான் காங்கிரஸோடு கூட்டணியை தவிர நீங்க வந்து காங்கிரஸோட இவர் வந்து கூடி கொலாவுறாரு, காங்கிரஸோட கூட்டணியில வந்து இருக்கிறாரு. திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சது, காங்கிரஸோடு விசிகா கூட்டணி வைக்கல, திமுக கூட தான் விசிகா கூட்டணி வச்சது. அப்ப இந்தியா கூட்டணி உருவாக்கப்படும் போது அதுல கம்யூனிஸ்ட் எப்படி வந்தாங்க, அதுல மேற்கு வங்காளத்துல மம்தா எப்படி வந்தாங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. இதை நீங்க கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் பேசுற பேச்சுல தலைதெறிக்க ஓடிடுவீங்க. ஏன்னா இந்த சிறுத்தையை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்காதீங்க, சிறுத்தையை சீண்டாதீங்க. எங்க அண்ணன் சிறுத்தை திருமாவளவனை சீண்டுனீங்க, செதறி போயிருவிய செதறி. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க எங்க அண்ணன் சிறுத்தை திருமாவளவன்ட்ட. சில்வண்டு சிக்கும் டே, சிறுத்தை சிக்காது, மரத்துக்கு மரம் தாவி அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எங்க அண்ணன் டயலாக் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. வேற என்ன கேள்வி கேட்பீங்க? மிஞ்சி போனா இந்த தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் மிஞ்சி போனா எங்க அண்ணன் திருமாவளவனை என்ன கேள்வி கேட்க முடியும்? காங்கிரஸோட கூட்டணி வச்சாச்சு, பாஜக கிட்ட கை கொடுத்தாச்சு, இதை தாண்டி வேற என்ன சொல்லுவீங்க? இப்ப திமுக வந்து கூட்டணி ஒன்று அமைச்சது, அந்த கூட்டணியை விட்டுட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு போனதை விமர்சிக்கிறாங்க.
எப்படி நீங்க விமர்சிக்கலாம், எப்படி நீங்க இப்படி கிண்டல் பண்ணலாம், எங்களை நீங்க கூட்டணியில இல்லைன்னு வெறுக்கிறீங்களா, திமுக விசிகாவை வெறுக்குதா அப்படிங்கிற கேள்வியை விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள் வைக்கிறாங்க. இதுக்கு திமுக கட்டாயம் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானதுங்க. எங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பார்க்கறதுக்கு எங்க அண்ணன் திருமாவளவன் வர்றாரு, உட்கார்றதுக்கு சேர் கூட கொடுக்கலங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுத்த இடத்துல எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு சோஃபா அனுப்பி விட்டுருக்காங்க. சோஃபா அலுவலகத்துக்கு சோஃபா போயிருக்குது. அப்ப யார் பக்கம் எங்க அண்ணன் திருமாவளவன் போய் நிப்பாரு? உங்க கூட நிப்பாரா? எங்க வாழ்றதுக்கு வழியே இல்ல, விசிகாவுக்கு எந்த பொறுப்புமே இல்ல. அவர்களை ஓட்டுக்காக மட்டும் கூட்டணியில் திமுக நீங்க வச்சிருந்தீங்க. ஆனா அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாருங்க விஜய். அப்ப யாரு கூட விசிகா போய் நிற்கும்? அவங்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தான் விசிகா உங்களோட ஒட்டு திண்ணையில நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், திமுக எவ்வளவு கேவலப்படுத்தினாலும், நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட பிறகும் கூட அவங்க உங்க கூட கூட்டணியில் இருந்தாங்கன்னா குறைந்தபட்ச அதிகாரம் கிடைக்கும். குறைந்தபட்சம் அதை வச்சு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வந்தா ஒரு 4-5 பஞ்சாயத்து பண்ணலாம், ஒரு 4-5 இடத்துல ஏதாவது அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய பேரை சொல்லி எதையாவது ஒன்று வாங்கி திங்கலாம். இப்படி ஒரு கனவுல இருந்தாங்க. அந்த கனவை கடைசி வரைக்கும் நனவாக்க விடாம காவு வாங்கின திமுகவை இப்படி எங்க அண்ணன் விமர்சிக்காம எப்படி விமர்சிப்பாரு? கடந்த ஆட்சியில உங்க திமுகவினுடைய ஆட்சியில எல்லாத்துக்கும் தொட்டது 90க்கும் முட்டு கொடுத்தாருங்க எங்க அண்ணன். தெரியுமா? சும்மாவா? வேங்கை வயல்ல மலத்தை கலந்துட்டான். அந்த மலத்தை கலந்தது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம பாதிக்கப்பட்ட மக்களே அவங்க தான் கலந்தாங்கன்னு வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தும் போது கூட, அவர்கள் மீது குற்றம் சாட்டும் போது கூட, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது கூட 5 ஆண்டுகளாக உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னவருங்க எங்க அண்ணன் திருமாவளவன். அப்பெல்லாம் கோவப்படலையே, அப்பெல்லாம் கொஞ்சி குழாவரிங்கன்னு பேசலையே, அப்பெல்லாம் நீங்க வேங்கை வயலுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த திமுகவோடு எங்க அண்ணன் திருமாவளவன் ஒன்னா இருக்கும் பொழுது இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த தமிழ் தேசியவாதிகளோ நீங்க கொஞ்சி குழாவரிங்க அப்படின்ற வார்த்தையை அன்னைக்கெல்லாம் சொல்லல. அன்னைக்கெல்லாம் ஏங்க சொல்லல? அன்னைக்கெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் கொஞ்சி குழாவிட்டு இருந்தாரா? அவர் உள்ள உட்காந்துக்கிட்டு, திமுக கூட்டணிக்குள்ள உள்ள இருந்துகிட்டு, திமுகவுடைய ஸ்டாலின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தோழமை சுட்டுதல் பண்ணிட்டு இருந்தாருங்க. அது சாதாரண வார்த்தை கிடையாது. தோழமை சுட்டுதல்ங்கிறது அது எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா? வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராடியவர்கள் எங்க அண்ணன் திருமா. அது மட்டுமா? திரௌபதி அம்மன் கோவில்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள ஆலயம் நுழையக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்ப கூட திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து நின்னாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனையா பார்த்து இந்த திமுகவில் இருக்கவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க, இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் விமர்சிக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் குழாவிக்கிறீங்க. எப்படிங்க பேனாசிலையை உடைப்பேன்னு சொன்னவர் கூட திமுக எப்படிங்க நீங்க கூட போகலாம்? அதை விட பேனாசிலையை உடைப்பேன்னு தான் பேசினாங்க. வைக்கல, உடைக்கல, உடைச்சாதான் அதுக்கு தீர்வு. இல்ல இப்ப கேட்டாலும் அவர் உடைக்கிறாரா உடைக்கலையான்னு அவர் சொல்லுவாரா அப்படின்னா அவர் உடைக்கிறேன்னு தான் சொல்லுவாரு. திராவிட சுடுகாட்டை பேர்த்து எடுப்பேங்கிறாரு. எங்களுடைய அடையாளங்கள் சிதைக்கப்படுதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. அவரோட போய் திமுக கொஞ்சி குழாவலாமா? நீங்க யாரு கூட கொஞ்சி குழாவணும்? வேங்கைவேல் பிரச்சனை வந்தப்பையோ, திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை வந்தப்பையோ, என்ன பிரச்சனை வந்தாலும் சமூக நீதி காவலர்னு சொல்ற திமுக உங்களோட கூட்டணியில் இருந்த விசிகா கூட மட்டும்தான் இருக்கணும். அவங்க இன்னைக்கு தாவேகா கூட போயிருக்காங்கன்னா அது சந்தர்ப்பவாதம். இதை கூட திமுகவால் புரிஞ்சுக்க முடியல. அண்ணன் திருமாவளவனுடைய மனசு நோகிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் நடந்திருக்கிறாருன்னா இது வன்மையான கண்டனத்துக்கு உட்பட்டது இல்ல. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், கடந்த ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்துச்சு. அந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் அரசியல் பேசுற எல்லா கட்சியும் ஒட்டுமொத்தமான குரல்ல திமுகவை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல முட்டு கொடுத்து வாய்ப்பு இருக்கும் பொழுது ஆணவ கொலைக்கு தனி சட்டத்தை ஏற்றுவார்கள், நாங்களும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு பேசியவருங்க எங்க அண்ணன் திருமா. குயில பிடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு வடிவேலு அவர்கள் விக்ரமுக்கு எப்படி அமுக்குவாரோ அப்படி கடுமையான அழுத்தத்தை கொடுத்தவர் எங்க அண்ணன் திருமாவளவன். அவர் கூட கொஞ்சம் கொலாவாம நீங்க போய் சீமான் அவர்களோட அந்த ஆணவ கொலை சட்டத்தில் அந்த இதுக்கு நீங்க தனிச்சட்டத்தை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க? திமுக சமூக நீதிங்கிறீங்க, பெரியார் மண்ணுங்கிறீங்க, அண்ணா மண்ணுங்கிறீங்க. இவ்வளவு மண்ணு முட்டித்தனமா, இவ்வளவு மானங்கட்டத்தனமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்ட சீமான் அவர்களோட போய் நீங்க எப்படி நிக்கலாம்? அதுக்கு உங்களுக்கு ஆதரவா நின்ன எங்க அண்ணன் திருமாவளவன் கூட தானே நின்றுக்கணும். பொன்முடி அவர்கள் மேடையில் வச்சு ஒரு பெண்ணை, ஏமா நீ எஸ்சி தானமா, ஊராட்சி மன்ற தலைவர்லாம் இன்னைக்கு எஸ்சியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சைன்னு அவர் பேசினாரு. RS பாரதி நீங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, நீதிபதியா இருக்கிறது, அரசு அலுவலகங்கள் இருக்கிறதெல்லாம் திமுக போட்ட பிச்சைன்னு பேசினாரு. அப்படி பேசும்போது கூட எங்க அண்ணன் திருமாவளவன் உங்க கூட தாங்க நின்னாரு, திமுக கூட தாங்க நின்னாரு. ஆனா அதையெல்லாம் கடுமையாக எதிர்த்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானோடு போய் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கொலாவறீங்கன்னா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு கோபம் வராதா? கோபப்படாம எப்படி இருப்பீங்க? எவ்வளவு முட்டுங்க? 1 2
அதே ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்காம துரத்தினப்ப கூட கடுமையாக இந்த பக்கத்திலிருந்து எதிர்க்கட்சியிலிருந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணப்ப கூட உங்களுக்கு ஆதரவாக ஒரு சில இடங்கள்ல தவறு நடக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை சரி செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறாரு, திமுக தலைமை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை நாங்களும் சரி செய்வோம். அந்த பஞ்சாயத்தில் பேசும்போது தாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பக்கத்துல எல்லாம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு பேச போனாரு. அப்படி அவரு கூட நீங்க திமுக கூட நிக்காம எங்க அண்ணன் திருமாவளவனோடு கொஞ்சி குழாவாம நீங்க போய் உங்களுக்கு எதிர்த்து திசையில் இருக்கிற சீமானோடு கொஞ்சி குழாவுவதை எப்படி அந்த பிஞ்சு நெஞ்சம், அந்த இரக்கமுள்ள நெஞ்சம், அது கஷ்டப்படுகின்ற நெஞ்சம், அந்த சிறுத்தையின் நெஞ்சம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து அவர் கண்ணுக்குள்ள அந்த கண்ணு கலங்கினதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்னொரு முறை நீங்கள் சீமானோடு சந்திச்சிங்க, இன்னொரு முறை அதை மாண்பு என்று பேச சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கடுமையான கோபம் வந்துருங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசி இருக்கிறாரு. அவர் பாவங்க, அவர் பாவம். நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. மனசு புண்படுதா இல்லையா? அவளும் பாவம் இல்லையா? அவளுக்கும் மனசு இருக்கா இல்லையா? தாவே காட்சி கவுந்துருச்சுன்னா திருப்பி உங்கள்கிட்ட தானே ஓடி வருவாங்க. அவங்களுக்கு யாருங்க இருக்கிறா? தாயில்லா புள்ள போல அவங்களுக்கு யார் சீட்டு கொடுப்பாங்களோ, யார் தனக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ, யார் தன்னை அரவணைச்சு கொள்வார்களோ அவர்களோடு அவங்க பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் அரவணைச்சிருக்கிறாங்க, நாளைக்கு அங்கிருந்து துரத்தி விட்டா நேரம் எங்க வருவாங்க? ஏற்கனவே நிச்சயம் பண்ண திமுக கிட்ட தானே வருவாங்க. ரோட்டாவுக்கு எப்படி குருமாவோ அப்படி திமுகவுக்கு என்னைக்குமே எங்க அண்ணன் திருமாதாங்க. அவரை போய் நீங்க விட்டுட்டு திமுக இந்த மாதிரிலாம் பண்ணா அது ஏற்புடையதா இருக்குமா? அப்ப திமுக இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. நீங்க என்னதான் பாலூட்டினாலும், நீங்கள் என்னதான் அரவணைப்பு கொடுத்தாலும், நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க பரிவு காட்டினாலும் நாம் தமிழர் கட்சி என்னைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்காதுங்க. அவர் சீமான் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு போவாரா அப்படின்னா அந்த கட்சி இது வரைக்கும் சொல்லியிருக்கா? இல்ல அந்த கட்சியினுடைய தலைமை சொல்லியிருக்கிறாரா? இல்ல அந்த கட்சியில் இருக்கிற வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? திமுகவை, திராவிடத்தை, என் இனத்தை கூட இருந்து கொன்று புதைத்ததற்காக ஒழிப்போன்னு பேசுறாங்க. ஆனா எங்க அண்ணன் திருமாவளவன் எல்லா பிரச்சனையும் தாண்டி உங்க கூட நின்றுருக்காருல்ல. இனம் பறி போனா என்ன, மானம் பறி போனா என்ன, நம்மளுடைய மக்களுடைய உரிமைகள் பறி போனால் என்ன, என்ன பிரச்சனையா வேணா போட்டுங்க, கச்சத்தீவு பிரச்சனை எந்த பிரச்சனையா இருக்கட்டுங்க, எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் திருமாவளவன் திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்காருல்ல. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு இனி திமுக செயல்படணும். இல்லைன்னா போர்க்கொடியை தூக்க வேண்டியது வரும்.